ஹலோ வணக்கம். வெல்கம் டு நெல்லை AachiSamayal. இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் பார்க்க போகிறது வந்து அரிசி உப்புமா. அரிசி உப்புமா வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம ஆச்சி அம்மாலாம் பண்ணி கொடுத்தது நமக்கு. அந்த அரிசி பருப்பெல்லாம் போட்டு இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டு நீங்கள் திரித்து பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை சேமியா உப்புமாவோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அரிசி உப்புமா எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி உப்புமா பண்ண போகிறோம். அரிசி உப்புமாவுக்கு வந்து புழுங்கல் அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு. இது கூட அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிடணும் பிறுபிறுன்னு. அதுக்கப்புறம் உப்புமா பண்ணுறதுக்கு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் காயப்பொடி, தேங்காய், கொஞ்சம் திருவின தேங்காய், இவ்வளோ தான். இதை இப்போ நான் வந்து மிக்சியில் வந்து இது எப்படி அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மிக்சியில் போட்டு திரிச்சிட்டோம் பாருங்கள். இந்த குறப்பாக அப்படி ரவை மாதிரி திரிச்சிருங்க. ரொம்ப பட்டா வேண்டாம், ரொம்ப மையாக திரிச்சிங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும். இந்த ரவை பக்குவத்துக்கு திரிச்சா போதும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு திரிச்சிக்கோங்க. திரிச்சிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ எப்படின்னு, இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இருப்பிச்சட்டி வச்சுட்டோம். நம்ம கடுகு போடுவோம். இப்போது கடுகு போட்டு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்ததும் கருவேப்பிலை போடுவோம். வரமிளகா போட்டு வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இது மிளகு ஜீரகம்லாம் போடுறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இது வந்து உப்புமா. இப்போ இந்த இதில் சட்டியில் கொஞ்சம் திரிச்ச மாவை போட்டு கொஞ்சம் வறுத்துருவோம். வறுத்துட்டா கட்டி தட்டாது. இந்த வெந்நியை கொஞ்சம் கொதிக்க வச்சு, இப்போ 1 கப்பு நீங்கள் போட்டீங்கன்னா 3 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க, சரியாக இருக்கும். இப்படி வறுத்துக்கிட்டால் கொஞ்சம் உதிர உதிர வரும். 1 கப்பு ரவை நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு 3 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பையும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுவோம். கொஞ்சம் ஊற்றிட்டு கிளறிட்டு அடுப்பை பற்ற வச்சு விடுவோம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா வேகட்டும், நல்லா வேகணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் நல்லா வேகணும். ஏன்னா அரிசி வேக கொஞ்சம் நேரம் ஆகும். மூடி போட்டு கூட மூடிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
இன்னும் கொஞ்சம் இருக்கணும். நிறைய இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் ஆகும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்ததும் இந்த பாருங்க அப்படியே. அது சில பேருக்கு உதிரி உதிரியாக வேணும், உதிரி உதிரியாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். ஒட்டாமல் வந்துடும். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றுனா இப்படி ஒட்டாது. இன்னொரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருப்போம். மூடி வச்சதும் நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஒட்டாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா வெந்துட்டு, உப்புமா நல்லா வெந்துட்டு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த உதிரி இதில் நம்ம இப்போ தேங்காய் பூ போட்டு தேங்காயை போட்டு கிண்டி மூடி வச்சுருவோம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் போட்டு கிண்டி மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி அரிசி உப்புமா பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அரிசி வச்சு பண்ணுறது. மேலும் மழை காலங்களில் வந்து நம்ம அம்மா பாட்டிலாம் வந்து அரிசி உப்புமா தான் அப்போல்லாம் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். மழை நேரத்தில் வந்து இது சாப்பிட ரொம்ப சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரவா உப்புமா, சேமியா உப்புமாவோட அரிசி உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீங்கள் இந்த பருப்பெல்லாம் போட்டு திரிச்சி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.